Hi my dear students, last class we had completed theory. Today we are going to see about sums from the solution lessons. See, last class we had seen up to here video. Do you remember those? Sum start now. Problems based on solubility and percentage by mass and volume. My dear students, already I told you when I taken class I inform you solubility and percentage by mass and percentage by volume. Formula as written now. See, solubility. Do you remember? And mass percentage. And third one, volume percentage. So volume percentage contain formula here and mass percentage formula here and solubility formula is here. Today we are going to see concern with the solubility. Do you remember solubility definition? Solubility means the number of grams of a solute that can be dissolved in 100 gram of a solvent to form its saturated solution at a given temperature and pressure. So listen the word number of grams of solute. So எவ்வளோ solute கரைஞ்சிருக்கு எதில் 100 கிராமில். ஸோ கன்ஃபார்மாக 100 கிராம் நமக்கு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு given temperature and pressure. ஸோ அவங்க டெம்பரேச்சரில் கொடுக்குறாங்களா ப்ரெஷரில் கொடுக்குறாங்களா அதுன்னு அவங்களே கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது solute. ஸோ solubility ஃபார்முலா என்ன? Solubility equal to mass of the solute by mass of the solvent into 100. Do you remember this formula? Let's come, we can make sum. First sum. Question. Problems based on solubility. Okay. So, in this topic today we are going to make 4 sums. First, second, third and fourth. So, இன்னைக்கு இந்த 4 sum தான் நம்ம போட போறோம். எதை பேஸ் பண்ணி? Problems based on solubility. So word நல்லா listen பண்றீங்களா? So question படிச்சிடலாமா? First one 1.5. First question என்னது? 1.5 gram of solute. So word நல்லா listen பண்ணு. solute எவ்வளோ? 1.5 gram is dissolved. கரைஞ்சிருக்கு. எதுல கரைஞ்சிருக்கு? in 15 gram of water. So water is a solvent. இங்க பாரு சொல்லிட்டுன்னு கொடுத்துட்டாங்க. பட் இங்க சால்வெண்ட்னு கொடுக்கல. நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்போ ஒரு லிக்விட் அதுவும் மெயினா வாட்டர் வருதோ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்? சால்வெண்ட். அப்போ சால்வெண்ட் என்னது? 15 கிராம். சொல்லிட்டு 1.5 கிராம், நாட் 15. So both these form a saturated solution at 298 Kelvin. So temperature கொடுத்துருக்காங்களா என்ன கெல்வின் சொல்லி. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க? Find out the solubility of the solute at that temperature. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? Solubility of the solute. So solute எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சலாமா? எவ்வளவு கரைஞ்சிருக்குன்னு. சரி, இப்போ நம்ம புக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே மேக்ஸ்ல நீங்க யூஷுவலா சம் போட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுவோம். ஓகே மை டியர், ஸ்டேட்மெண்ட் சொல்லலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, mass of the solute. First one என்னது? mass of the solute. இது நான் எங்க இருந்து எடுக்கிறேன் பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா இது. so mass of the solute எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.5 gram. so 1.5 gram. mass of the solvent எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15 gram. 15 gram. so solubility என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம புக்ல? See, solubility equal to mass of the solute by mass of the solvent into 100. See, இங்க எழுதிக்கணுமா? நம்ம எப்பவுமே மேக்ஸ்ல சம் போடும்போது ஃபார்முலா எழுதுவோம். So solubility என்ன ஃபார்முலா? mass of the solute by mass of the solvent. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? mass of the solute என்ன எழுதிருக்கோம்? 1.5 by mass of the solvent. mass of the solvent என்னது? 15 into 100.
ஓகே, இது ரீப்ளேஸ் பண்ணியாச்சா? இப்போ உங்களால இப்படி அடிக்க முடிஞ்சா அடிச்சு ஈஸியா போடலாம். அப்படி இல்லைனாக்கா இதையும் மல்டிபிள் பண்ணியும் போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் மல்டிபிள் பண்ணிடுறேன். 1.5 into 100 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2 0 அப்படியே எடுத்து போடுவோமா? 115 சார் 15. இந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணல, நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 1.5யும் 100யும் மல்டிபிள் பண்ணா 1500. ஓகே, கீழே என்ன வருது? 15. இது சால்வெண்ட். இப்போ இந்த 15ல 1500ல எவ்வளோ 15 இருக்கு? ஆஸ் யூஷுவல் நம்ம மேக்ஸ்ல பண்ணோம், டிவிஷன் தெரியும்ல. 1500ல எத்தனை 15 இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க 2 நம்பர்ன்றதுனால நம்ம இங்க 2 நம்பர் தான் பார்ப்போம். ஸோ இந்த 15ல எத்தனை 15 இருக்கும்? 15 1s are 15. 15ல 15 போயிடுச்சுன்னா 0. கரெக்டா? நெக்ஸ்ட் இந்த 2 0க்கும் இங்க இடம் இல்லை. அப்ப என்ன பண்றோம்? அப்படியே எடுத்து மேல போட்டுறோம். இப்போ என்ன வந்திருக்கு? 100. இப்போ இந்த 100 வந்திருக்கு இல்லையா? 100ல பாயிண்ட் 1 வைக்கணும், ஞாபகம் இருக்கா? 1.5 எத்தனை டிஜிட் தள்ளி இங்க டாட் இருக்கு? 1 டிஜிட். ஸோ 1 டிஜிட் தள்ளி இங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா உங்க ஆன்சர் என்னது? 10. ஸோ 10 கிராம். ஆன்சர் என்னது? 10 கிராம் சொல்லிட்டு தான் நம்ம கொஸ்டின்ல கேட்டாங்க இல்லையா? சால்வெண்ட் 100 கிராம் சால்வெண்ட்ல எவ்வளோ கரைஞ்சிருக்கு? 100 கிராம் மீன்ஸ் நம்ம பெர்சன்டேஜ்க்கு ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்றது. அவங்க கேட்டது எவ்வளோ? 15 கிராம் சால்வெண்ட்ல எவ்வளோ சொல்யூட் இருக்குன்னு நீங்க கேட்டாங்க இல்லையா? அப்போ உங்களுடைய சாலிபிலிட்டி ஆஃப் மாஸ் என்னது? 10 கிராம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் கிளியர். Next, second sum. Find the mass of potassium chloride would be needed to form a saturated solution in 60 gram of water at 303 Kelvin. Given that solubility of the potassium chloride, so potassium chloride in area formula KCl is 37 by 100 gram at this temperature. So my dear, அவங்க என்ன பண்ணிருக்காங்க? 100 gram சால்வெண்ட்ல 37 கிராம் பொட்டாசியம் குளோரைடு கரைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க கொடுத்திருக்காங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, find the mass of potassium chloride would be needed to form a saturated solution in 60 gram of water. நீங்க எதுக்கு கண்டுபிடிக்க போறீங்க? 60 கிராமுக்கு. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 100 கிராமுக்கு 37. ஸோ 100 கிராம் சால்வெண்ட்டுக்கு 37 சொல்லிட்டுனா 60 கிராமுக்கு எவ்வளோ சொல்லிட்டு வரும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் மேக்ஸ்க்கு எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி எழுதணும். மாஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் இன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ், நமக்கு தெரியும் 100 கிராமுக்கு கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்திருந்தாங்க பாரு. 100 கிராமுக்கு எவ்வளவு போடணும்? 37. ஸோ 37 gram. Mass of potassium chloride in 60 gram of water. So நம்ம 60 கிராமுக்கு தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப நமக்கு தெரிஞ்சது என்ன சொல்லிட்டு 37. சால்வெண்ட் தெரிஞ்சது என்ன? 100 கிராம். இன்னொரு சால்வெண்ட் என்னது? into 60 கிராம். ஓகே, இப்போ நம்ம இதுதான் பண்ண போறோம். as usual ஃபர்ஸ்ட் சம்ல எப்படி மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரியா இதையும் மல்டிபிள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்றதுனால பண்ணலாம். ஸோ நான் இன்னொரு மெத்தட் கேன்சல் பண்ற மெத்தட் போடட்டுமா? சி 0க்கு 10 கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கு? 37 into 6 மல்டிபிள் பண்ணுங்க. 37 into 6 6 7 சார் எவ்வளோ? 42. 42க்கு 2 பேலன்ஸ் 4. Then 6 3s are 18. 18 plus 4 19 20 21 22. Okay, இந்த 22 என்ன பண்றோம்? இங்க போடுறேன். ஓகே, 222 by இங்க என்ன நம்பர் இருக்கு பாரு? 10. ஓகே, இப்போ இந்த 222ல எவ்வளோ 10 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 222ல எவ்வளோ 10? ஸோ 2 நம்பர் தானே. இப்போ 2 நம்பர் 22ல எத்தனை 10 இருக்கும்? 2. ஸோ 10 2s are 20. நெக்ஸ்ட் 10 2s are 20. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு பாரு? இந்த 22ல 20 போயிடுச்சுன்னா பேலன்ஸ்
2. Next number 2 இறக்கிடுறீங்க. ஓகேவா? So you bring this 2 here. Now இதுல இருந்த பேலன்ஸ் 2வும் நீ இறக்குன நம்பர் 2வும் சேர்ந்தா 22. இந்த 22ல எத்தனை 10 இருக்கு? சேம். So 10 2s are 20. ஓகே, 10 2s are 20. இப்போ 22ல 20 போயிடுச்சுன்னா எவ்வளோ? பேலன்ஸ் 2. ஓகே, இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 0 போட்டுக்கிறோம். இங்கே 0 நம்மளா வாலண்டரியா போட்டால் என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வைப்போம். ஞாபகம் இருக்கா? மேக்ஸில் போடுவீங்களே. இப்போ பாயிண்ட் வச்சா இப்போ இந்த 20ல எத்தனை 10 இருக்கு? 10 2s are 20. 20ல 20 போயிடுச்சுன்னா 0. ஸோ எண்டுக்கு வந்துடுச்சா? அப்போ நம்ம ஆன்சர் 22.2 கிராம். அப்போ 60 கிராம் சால்வெண்ட்ல எவ்வளோ சொல்லிட்டு இருக்கு? 22.2 கிராம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? 22.2 கிராம். செகண்ட் சம் clear my dear students? Next, third sum. What is the mass of sodium chloride that would be needed to form a saturated solution in 50 gram of water at 30 degree Celsius? So, இந்த சோடியம் குளோரைடு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? NaCl2. இந்த சோடியம் குளோரைடு வந்து சச்சுரேஷன் ஃபுல்லி கம்ப்ளீட்டா கரையணும் அப்படின்னா அதுவும் எவ்வளோல? 50 கிராம்ல 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு. Solubility of sodium chloride is 36 gram at 30 degree Celsius. அப்ப அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா solubility ஓவரால் நமக்கு தெரியும் saturation-க்கு வந்து 36 கிராம். சோடியம் குளோரைட்னாவே 100 கிராமுக்கு 36 கிராம் அப்படின்னு நான் கிளாஸ் எடுக்கும்போது எக்ஸாம்பிள்ல saturation டைப்லாம் சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படியே எழுதுருங்க. At 30 degree Celsius 36 gram of sodium chloride is dissolved in 100 gram of water. ஞாபகம் இருக்காமா? இல்லைன்னா ஒன்ஸ் ரீகால் பண்றதுனாலும் பண்ணிடலாம். சி டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ல சேச்சுரேட் இங்க இருக்கா? இதுல பாரு 36 கிராம் சோடியம் எவ்வளோ கிராம் வாட்டர்ல கரையுது? 100. இது ரெண்டு ஷோரா உங்களுக்கு தெரியுதா? டெம்பரேச்சர் அது அவங்க கொடுக்கறது. இதே தான் இங்கேயும் சொல்றாங்க. ஸோ 36 கிராம் வந்து எப்பவுமே எவ்வளோ கிராம் வாட்டர்ல கரையணும்? 100. இது நமக்கு தெரிஞ்சது. அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு தட் வுட் பி நீட் ஃபார் 100 கிராம் ஆஃப் வாட்டர் 36 கிராம். இது ரெண்டு சேம் ஸ்டேட்மெண்ட். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 50 கிராமுக்கு எவ்வளோ? ஓகே, 100 கிராம் அந்த சால்வெண்ட் அதாவது வாட்டர்ல 36 கிராம் சொல்லிட்டு கரையுதுன்னா அப்போ 50 கிராம்ல 50 கிராம் சால்வெண்ட் அதாவது 50 கிராம் வாட்டர்ல எவ்வளவு சோடியம் குளோரைடு கரையும்னு கேக்குறாங்க. டக்குன்னு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இங்க பாரு 100 கிராம்ல பாதி 50 கிராம் அவங்க சொல்லியிருக்காங்க சால்வெண்ட். அப்போ இங்க 36ன்றதும் கொடுத்துட்டாங்க. இதுல பாதி என்ன ஆன்சர்? 18. அதான் ஆன்சர். அப்போவா இது ஷார்ட்கட் நமக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. பட் ப்ரொசீஜரா mass of sodium chloride that would be need for 100 gram of water equal to 36 gram. Already you knew. Mass of sodium chloride dissolved in 50 gram of water. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் 50 கிராமுக்கு. சோ அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிக்கணுமா? क्वेश्चनல இருக்கிறது எழுதியாச்சு, தெரிஞ்சது நமக்கு. சோ 100 கிராமுக்கு வாட்டர் அதாவது சால்வெண்ட்க்கு எப்பவுமே சோடியம் குளோரைடு வந்தாவே 36 கிராம். ஓகே, மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு ஃபார்முலா NaCl2 dissolved in 50 கிராம். அப்ப நமக்கு தெரிஞ்சதை போட்டுடலாமா? தெரிஞ்சது என்னது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு 36 பை எவ்வளோ? 100 சால்வெண்ட். இந்த 36 கிராம் சொல்லிட்டு dissolved in 100 கிராம் சால்வெண்ட். நெக்ஸ்ட் எதில் அவங்க வந்து கரையணும்னு சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின்ல 50 கிராம்ல அதே சோடியம் குளோரைடு எவ்வளோ கரைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 50 கிராமுக்கு புள்ளமா இப்படியே நீங்க இதை 36 into 50 மல்டிபிள் பண்றதுனால பண்ணுங்க, இல்ல கேன்சல் பண்றதுனால பண்ணுங்க. யுவர் சாய்ஸ். ஓகே, மேக்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும் என்னை விட. ஸோ 1 0க்கு 1 0 கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ 36 into 5 என்ன பண்றோம்? மல்டிபிள் பண்ணலாம். 36 into 5 5 6 எவ்வளோ? 30. 30க்கு 0 பேலன்ஸ் 3 5
3s are 15. 15 plus 3, 18. So 180. 36 5 multiple பண்ணா 180 by இங்க என்ன இருக்கு 10. So 180ல எத்தனை 10 இருக்கு? 2 நம்பர்ன்றதுனால 2 நம்பர் தான் நம்ம பார்க்கணும். 18ல எத்தனை 10 இருக்கு? 1. So 1 10s are 10. Balance எவ்வளோ? 18ல 10 போயிடுச்சுன்னா 8. Next you bring down 0. So how many 10s are present in 80? 10 8s are 80. 80ல 80 போயிடுச்சுன்னா என்ன? 0. So what is answer? 18 gram. Clear my dear? 100 gramல 36 gram sodium chloride கரைஞ்சிருக்குன்னா அப்ப 50 gram waterல எவ்வளவு sodium chloride கரைஞ்சிருக்கு? 18 gram. Third sum clear? Next fourth sum. The solubility of sodium nitrate. Sodium nitrate க்கு ஷார்ட்டா நம்ம ஃபார்முலா என்ன சொல்லலாம்? NaNO3. ஓகே, நம்ம இங்க ஸ்டேட்மெண்ட்ல எழுதும்போது இவ்ளோ பெருசா எழுதணும்னு இல்ல, ஷார்ட்டா எழுதலாம். So sodium nitrate at 50 degree Celsius and 30 degree Celsius is 114 gram and 96 gram respectively. Find the amount of salt that will be thrown out. Thrown means removed when a saturation solution of sodium nitrate containing 50 gram of water is cooled from 50 degree Celsius to 30 degree Celsius. அப்போ இந்த லைனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். the solubility of sodium nitrate 50 degree Celsius இருக்கு இல்லையா, இதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய கிராம் 114 கிராம். ஓகே, இப்போ 30 டிகிரி செல்சியஸ்க்கு யாரு? 96. ஓகே, இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நோட்ல போட்டுமா? see amount of sodium nitrate dissolved in 100 gram of water at 50 degree Celsius is. questionல பாருங்க எவ்வளவு பாரு, 50 கிராமுக்கு வந்து நம்ம எவ்வளவு போடணுமா? 114 gram. Next, amount of sodium nitrate dissolved in 100 gram of water at 30 degree Celsius. See, 30 degree Celsius க்கு யாரு? 96 gram. Okay, first யார் போட போறோம் நம்ம? 50 degree 114 gram கண்டுபிடிச்சிடலாமா? See, amount of sodium nitrate dissolving in 50 gram of water at 50 degree Celsius. அப்ப நான் எடுக்கிறது யாரை ஃபர்ஸ்ட்? 50 degree Celsius. இவங்க நம்பர் யாரு? 114. ஸோ இந்த ரெண்டையும் கன்சர்ன் பண்ண போறேன். காமனா இந்த 50 எடுக்க போறோம். ஓகேவா? see 114 into 50 by 100. ஓகே, இந்த 100 as usual நம்ம போடுவோம். இந்த 100 கிராம்ல தான் இந்த 114 கரைஞ்சிருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 50க்கு. இப்போ கேன்சல் as usual கேன்சல் பண்ணிக்கிறீங்களா இல்ல அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறீங்களா? your choice. 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கோ. 114 into 5. ஓகே, சோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 4 5s are எவ்வளோ? 20. 20க்கு 0 பேலன்ஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட் 1 5s are 5. 5 plus 2 எவ்வளோ? 7. 1 5s are 5. எவ்வளோ வருது? 570. இப்போ இந்த 570ல என்ன பண்ண போறோம்? எத்தனை 10 இருக்குன்னு பார்க்க போறேன். ஸோ 570 10 ரெண்டு நம்பர் எத்தனை இருக்கு பாருமா? 57ல எத்தனை 10 இருக்கு? 5 10s are 50. பேலன்ஸ் எவ்வளோ? 7. நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 0. இப்போ 70ல எத்தனை 10 இருக்கு? 7 10s are 70. ஸோ 70ல 70 போயிடுச்சுன்னா 0. இப்போ உங்க ஆன்சர் என்ன? 57. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? 57 கிராம். ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், amount of sodium nitrate dissolved in 100 gram of water at 30 degree Celsius is 9060 gram. இது பார்க்கலாமா? இப்போ செகண்ட் ஸ்டெப். So amount of sodium nitrate dissolved in 50 gram of water at 30 degree Celsius is
சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும் அவங்க கொடுத்துருக்கிறது 96 by 100 into காமனா வர்றது என்னது எத்தனை கிராம் 50 கிராம் so 50 as usual cancel பண்ணுங்க பார்க்கலாம் 1010 96 5யும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க எவ்வளவு வருது பாரு 6 5s are 30 க்கு 0 பேலன்ஸ் 3 5 9s are 45 45 plus 3 48 so இங்க என்ன வருதாப்பா so இந்த 480 எடுத்துட்டு வந்து நம்ம இந்த ஸ்டெப் யூசுவலி எங்கேயும் யூஸ் பண்ணல சும்மா நமக்கு தோணுனா போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஸோ 480ல எத்தனை 10 இருக்குன்னு பார்க்க போறேன் எப்பவுமே நம்ம இந்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் டைரக்டா இங்க தான் வச்சுக்குவோம் டிவைட் பண்ணிடுவோம் ஸோ 480ல எத்தனை 10 இருக்கு அப்ப நம்ம இதை என்ன பண்ணுவோம் இப்படி டிவிஷன் மாதிரி தானே போடுவோம் ஸோ 10 இங்க போட்டுக்கோ see 48ல எத்தனை 10 இருக்கு 4 10s are 40 பேலன்ஸ் எத்தனை 48ல 40 போயிடுச்சுன்னா 8 நெக்ஸ்ட் bring 0 ஸோ இப்போ இந்த 0 இங்க இருக்குன்னா எவ்வளவு வரும் 80 இந்த 80ல எத்தனை 10 இருக்கு 8 10s are 80 80ல 80 போயிடுச்சுன்னா 0 ஸோ ஆன்சர் 48 கிராம் இப்போ நம்மளுடைய சொல்யூஷன் அவங்க கேட்டது amount of sodium nitrate thrown இதான நமக்கு क्वेश्चन see find the amount of salt that will be thrown out when a saturated solution of sodium nitrate containing 50 gram வச்சு தான் போட்டோம் cool from 50 degree celsius to 30 degree celsius எதுல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம் 50 இந்த 50 degree celsiusல உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு 57 30 degree celsiusல என்ன கிடைச்சிருக்கு பாரு என்னமா கிடைச்சிருக்கு 48 see அப்போ 57 என்ன பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றோம் 48 சோ இது 50 டிகிரி செல்சியஸ் உடையது இது 30 டிகிரி செல்சியஸ் உடையது மைனஸ் பண்ணுங்க 57ல 48 போச்சுனா பேலன்ஸ் 9 ஓகே எப்பவுமே யூனிட் மென்ஷன் பண்ணு கிராம் இதுக்கு 1 மார்க் so I hope today you well understood solubility so solubility உங்களுக்கு clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன் next class we can learn problem based on mass percentage okay my dear students thank you